இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. கரண்ட் எல்லாம் ஒரே நாளில் சரி பண்ண முடியும். இப்போ ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளில் ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியும். ப்ராசஸ் என்ன, அவனுக்கான ட்ரைனிங் என்ன. இன்னொரு விஷயம், ஜூலை மாதம் அடுத்த மாதம் மின் கட்டணங்கள் உயரப்போகுது. இப்போ நேற்றுக்கு நிர்மல்குமார் மின்துறை அமைச்சர் மறைமுகமாக சொல்லிட்டார், அவங்க அந்த அமைப்பு தான் ஏற்ற போகுது, பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறார். பெரிய அளவில் சின்ன அளவுலாம் இவர் ஒன்றும் எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. வெள்ளை அறிக்கை நான் பார்ப்பது திமுக மீதான குற்றச்சாட்டு மட்டுமல்ல, குற்றப்பட்டியல் மட்டுமல்ல, நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன்னா கஜானா காலி என்பதை மறைமுகமாக மக்களுக்கு அரசு உணர்த்தி விட்டதுன்னு தான் நான் பார்க்கிறேன். அவேகா என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, விஜய் என்ன பண்ணுறா, இப்படியே பொழுதுனைக்கும் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பாலியல் வன்கொடுமை 3 வயசு குழந்தைக்கான துயர சம்பவம் நடக்கிறார். 8 மணிக்கு கனிமொழி ஸ்டேட்மெண்ட், 9 மணிக்கு உதயநிதி ஸ்டேட்மெண்ட், 10 மணிக்கு ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட். கடந்த காலங்கள் இப்படிலாம் நடந்தே இருக்கு. கலைஞர் மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். ஒரு இஷ்யூ இல்லைங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் தாங்க வரும். அதுவும் 3 ஸ்டேட்மெண்ட்டும் 3 பேரும் குடும்ப உறுப்பினர்கள். அப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட், புள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட், தங்கச்சி ஒரு ஸ்டேட்மெண்ட். என்னங்க அரசியல் இது? இது இல்லை திமுக. கட்சி விதிகள் ப்ராப்பராக பின்பற்றுவாங்க, பர்ஃபெக்டாக இருக்கும், எல்லாமே ரொம்ப ஒழுங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது. நீங்கள் அதுலேயே கோளாறு வந்திருக்குங்க. இந்தியாலேயே ரொம்ப பர்ஃபெக்டாக சட்டத்திட்டங்கள் தங்களுடைய பைலாஸ் படி இயங்கக்கூடிய ஒரு கட்சி அது. இது அங்கே என்ன நடக்குது? இன்னொன்று, ஒரு கவர்மெண்ட் ஒரு 100 நாள் கூட முடியல, அதுக்குள்ளே நீங்கள் போட்டு தோய்ச்சி எடுத்துன்னு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதிராக தான் திரும்பும். அதுவும் உங்களுக்கு புரியல. இந்த நாள் கவர்மெண்ட் நீடிக்காது, கவுந்துருன்றாரு உதயநிதி. டெய்லி இதை சொல்கிறாரு. இது உங்களுக்கு எதிராக போகுன்ற புரிதல் ஏன் உங்களுக்கு இல்லை? அப்படியா ஒரு கவுந்தாலும் நீங்கள் வரமாட்டீங்க. இதுவரை இல்லாத ஒரு வரலாறுல இல்லாத ஒரு அரசியல் சூழல் தமிழ்நாட்டில் நிலவுது. பாரம்பரியமிக்க அனுபவம் வாய்ந்த 75 ஆண்டுகால பாரம்பரிய கட்சிக்கு ஏன் இந்த தடுமாற்றம் என்றுதான் தெரியவில்லை. அதிமுக பர்ச்சேஸ் பண்ணுற வேலை மட்டும்தான் டிவிகே பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் குற்றச்சாட்டாக மக்கள் முடிவு. அந்த காலங்களில் நீங்கள் ஓ பன்னீர்செல்வத்தை, மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கத்தை என்ன பண்ணீங்க? அப்போ விஜய் அவர்கள் மீதான இந்த குற்றச்சாட்டு சுமத்துவதற்கான திமுகவோட தார்மீக தகுதி என்பது என்ன? அப்போ பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்றது நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பாயிண்ட் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த உதவியாளர் மணிசர் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்வியை முன்னிக்கின்றோம். வாருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். மின்சாரம் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் பவர் கட், சென்னையில் குறிப்பாக நிறைய பகுதியில் பவர் கட் பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக முதலமைச்சர் அனைவரையும் கூப்பிட்டு அனைத்து அதிகாரிகளையும் வைத்து ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. எங்கெல்லாம் பணி நியமனம் செய்யப்படாமல் இருக்கோ பணி நியமனத்தை இமிடியேட்டாக பண்ணுங்க. எங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் வைக்காமல் இருக்கப்படுதோ, எங்கெல்லாம் ஷார்ட்டேஜ் இருக்கோ, அந்த எல்லாத்துலையும் இமிடியேட்டாக நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இமிடியேட்டாக நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷனில் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. கரண்ட் எல்லாம் ஒரே நாளில் சரி பண்ண முடியாது. சப்ஸ்டேஷன் போடுங்க அப்படின்றாங்க. அது யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் தான் நீங்கள் கேட்கணும். நான் எக்ஸ்பர்ட் இல்லை. நேற்றைக்கு அவர் மின்வாரிய தலைவரோட ஜே ராதாகிருஷ்ணனோட உட்காந்து பேசியிருக்காரு. அந்த புகைப்படங்கள்லாம் வந்திருக்கு. எவ்வளோ சீக்கிரத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி எனக்கு ஒன்றும் எனக்கு புரிதல் இல்லை. எவ்வளோ நாளில் அதை செய்ய முடியும்? இப்போ ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளில் ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியாது. ப்ராசஸ் என்ன, அவனுக்கான ட்ரைனிங் என்ன. ரெண்டாவது, சப்ஸ்டேஷன்ஸ்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ நாள் ஆகும்? இமீடியட் சொல்யூஷன் என்ன இதுக்கு? இன்னொரு விஷயம், ஜூலை மாதம் அடுத்த மாதம் மின் கட்டணங்கள் உயரப்போகுது. போன வருஷம் உயர வேண்டியது எலெக்ஷனை மனசில் வச்சு திமுக கவர்மெண்ட்டு உயர்த்திட்டாங்க. அந்த செலவை அரசு ஏற்றுக்குச்சுன்னு சொல்லிட்டாங்க. தொழிற்சாலைகளுக்கு, சிறிய எம்எஸ்எம்இ செக்டாருக்கும் மற்றவங்களுக்குமானதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ஹவுஸ் ஹோல்டு வீடுகளுக்கான மின் கட்டண உயர்வு அரசை ஏற்றுக்குச்சு. ஏன்னா இந்த வருஷம் எலெக்ஷன் வருதுன்னு 24 ஏற்றுனாங்க. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு. இப்போ நேற்றுக்கு நிர்மல்குமார் மின்துறை அமைச்சர் மறைமுகமாக சொல்லிட்டார், அவங்க அந்த அமைப்பு தான் ஏற்ற போகுது, பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் இருக்குன்றார். பெரிய அளவில் சின்ன அளவுலாம் இவர் ஒன்றும் எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. இவருக்கு அதில் எந்த அதிகாரமும் இல்லை. உங்களுக்கு அதிகாரம் இல்லாத விஷயத்தில் எப்படி சார் நீங்கள் வாக்குமூலம் உத்தரவாதம் கொடுப்பீங்க? வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. இப்போ அடுத்து மின்கட்டண உயர்வு வரும்போது அதோட பொலிட்டிக்கல் டேமேஜ் என்ன? விஜய் தான் ஏற்றினாருன்னு திமுக பிரச்சாரம் பண்ணும். அப்பட்டமான ஒரு அண்ட பொழுது அவுத்து விடுவாங்க. அது மின்வாரிய ஒழுங்குமுறை சட்டம் 2003 திமுகவும் அங்கம் வகிச்ச வாஜ்பாய் அரசு கொண்டு வந்தது. அதுக்கும் திமுக தான் காரணம். ஆனால் இதை பொலிட்டிக்கலாக இந்த நேரேட்டிவை தாவேகாவால் பில்டு பண்ண முடியாது. அது வரும். இப்போ இவங்க பேருந்து கட்டணத்தை ஏற்றி ஆகணும். பாலோட கூட்டணும், பேருந்து கட்டணம் கூட்டணும். ஜெயலலிதா 2012 வந்த மாதிரி பண்ண மாதிரி அட் ஒன் கோ எல்லாம் ஏறும். உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள ஓரளவுக்கு அதை டேலி பண்ணி கொண்டு வரணும். உள்ள அதை ஏற்றினாதான் உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள மக்கள் மனசு ஓரளவாது மாறும். இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் 2 பெரிய கட்சியை வேற பகைச்சிருக்கீங்க. நிறைய நெருக்கடிகள் இருக்குது. ஐ டோன்ட் நோ அது எப்படி அவங்க சந்திக்க போறாங்கன்னு தெரியல. நேற்றைய வெள்ளை அறிக்கை நான் பார்ப்பது அது திமுக மீதான குற்றச்சாட்டு மட்டுமல்ல, குற்றப்பட்டியல் மட்டுமல்ல,
அதில் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து மறுக்க முடியாதவை தான். திமுக தான் பதில் சொல்லணும், திரும்ப சொன்ன மாதிரி. ரெண்டாவது, நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன்னா கஜானா காலி என்பதை மறைமுகமாக மக்களுக்கு அரசு உணர்த்தி விட்டதுன்னு தான் நான் பார்க்கிறேன். ஆதவர்ஜுனா ஒரு ஸ்ட்ராங்கான குற்றச்சாட்டை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீது வைக்கிறாரு. நீங்கள் ஜான் பிரிட்டோ அப்படின்னு சொன்னது என்னோட உறவினரே இல்லைங்கிறது தெரியும். அதனால் உங்கள் மேலே நான் மான நஷ்ட வழக்கு போடுறேன், 1 கோடி ரூபாய் நீங்கள் கொடுக்கணும், உங்கள் சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பக்கம் ஆதவர்ஜுனா முன்னாள் முதலமைச்சர் கவுண்டர் கொடுத்துட்ருக்காரு. இந்த நடைபெற்ற ஒரு திருமண நிகழ்வில் முன்னாள் முதல்வர் பேசும்பொழுது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. சோஃபா மாடல் அரசுங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டு, உதயநிதியும் அதே பேசியிருக்காரு, ஸ்டாலின் அவர்களும் அதே பேசிட்டு, செஸ் விளையாடுறத மட்டும்தான் விஜய் அவர்களை என்னால் பார்க்க முடியுது, இது மாதிரி விஷயங்களை மட்டும்தான் பார்க்க முடியுது, மக்கள் பிரச்சனைகளை எங்கேயுமே வந்து முதலமைச்சரை பார்க்க முடியல. ஏற்கனவே அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இதுலேயும் அமைச்சர்களும் பெரிதாக யாரும் டிவி கேஸையிலேருந்து போய் பார்க்கல அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன் வச்சிருக்கு. ஆதவர்ஜுனாவுக்கும் ஸ்டாலினுக்கும் உள்ள பிரச்சனை அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. ஃபேக்சுவலி ஸ்டாலின் சொன்னது தப்பு. அந்த ஜான் பிரிட்டோ வேற, ஆதவர்ஜுனாவோட உறவினர்னு சொன்னப்பட்ட அந்த ஜான் பிரிட்டோ வேற. அதனால அந்த பக்கம் ஆதவர்ஜுனா பக்கம் தான் நியாயம் இருக்குது. ஃபேக்சுவல் எரரு. ஆக்சுவலாக இது வந்து டெஃபமேஷன் லாஸ், அவதூறு சட்டங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்க மாதிரி வலுவாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து ஸ்டாலினுக்கு பெரிய நெருக்கடி உண்டாகும். பட் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு டெஃபமேஷன் லாஸ்லாம் ரொம்ப ரொம்ப வீக். கண்டமேனிக்கு யார் வேணால் பேசலாம். அவர் முதல்ல நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு, அதிகபட்சம் கேஸ் போடுவார், அது பல ஆண்டுகள் அந்த கேஸ் போடும், அப்புறம் காணாமல் போடும், நிறுத்து போயிடும். அதனால் அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அது அவங்க 2 பேருக்கு இடையில் உள்ள பிரச்சனை. அது ஒன்றும் தமிழ்நாட்டோட பிரச்சனை கிடையாது. அது ஆதவோட தனிப்பட்ட பிரச்சனை. இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினுடைய பேச்சை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னமும் தோல்வியிலிருந்து திமுக மீளவில்லை. தோல்வியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனம் தயங்குகிறது. தாவேகா என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, விஜய் என்ன பண்ணுறா, இப்படியே பொழுதுனைக்கும் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சமாவது அவங்களுக்கு பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுங்க, ஒரு 100 டேஸாவது கொடுங்கன்னா முடியாது. இன்றைக்கே பதில் சொல்லணுன்றாங்க. 3 பேர் பதில் சொல்கிறாங்க. கடந்த காலங்கள் அப்படி கிடையாது. அந்த பாலியல் வன்புணர்வு 3 வயசு குழந்தைக்கான அந்த துயர சம்பவம் நடந்தப்ப 8 மணிக்கு கனிமொழி ஸ்டேட்மெண்ட், 9 மணிக்கு உதயநிதி ஸ்டேட்மெண்ட், 10 மணிக்கு ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட். கடந்த காலங்கள் இப்படிலாம் நடந்ததே கிடையாது. கலைஞர் மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறேங்க, திமுக நண்பர்களோட பார்வைக்காக இதை நான் சொல்கிறேன். கலைஞர் ஆக்டிவாக இருந்த வரைக்கும், எதிர்கட்சியாக இருந்த வரைக்கும், எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தாலும் திமுகலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் வரும். கலைஞர் தான் கொடுப்பார். சில விஷயங்கள் அதோட தன்மை கருதி பொதுச் செயலாளர் அன்பழகனை கொடுக்க வைப்பார். சில விஷயங்களில் அதோட தீவிரத்தன்மை கருதி, சிறப்புத்தன்மை கருதி இளைஞரணி தலைவராக இருந்த ஸ்டாலினை கொடுக்க வைப்பார், அல்லது பொருளாளராக இருந்த ஸ்டாலினை கொடுக்க வைப்பார். ஆனால் ஒருபோதும், நான் சொல்கிறேங்க, ஒருபோதும் ஒரே எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, ஒரே நேரத்தில் திமுக தலைவர், திமுக மகளிர் அணி தலைவர், திமுக இளைஞர் அணி தலைவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததே கிடையாது. இது திமுகவோட இயல்புக்கே மாறானது. இது வந்து கட்சிக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்றதை காட்டுது. இது கிடையாது திமுக. ஒரு இஷ்யூ இல்லைங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தாங்க வரணும். அதுவும் 3 ஸ்டேட்மெண்ட்டும் 3 பேரும் குடும்ப உறுப்பினர்கள். அப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, புள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, தங்கச்சி ஒரு ஸ்டேட்மெண்ட். என்னங்க அரசியல் இது? இது இல்லை திமுக. கலைஞர் வந்து ஸ்டாலினை கொண்டு வரும்போது கூட எதிர்கட்சியாக இருக்கும்போது கலைஞர் மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு, அல்லது ஸ்டாலின் மட்டும்தான் கொடுப்பாரு. 2 பேரும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் பார்த்ததே இல்லைங்க. என் அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா திருத்திக்கிறேன். இந்த 3 பேருக்கு அப்புறம் டிகே சிலங்கோன் ஒன்று, ராசா ஒன்று, அதால ஒரு பேச்சு கீழே இருக்குது, தலைக்கு வால் ஆடுறது ஆடிட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. நான் சொல்றது டாப் லெவல்ல இந்த 3 பேர் கொடுத்ததே கிடையாது. ஒரு பிரச்சனை இல்லை. ஜெயலலிதா சிஎம்மா இருக்கும்போது கலைஞர் தான் கொடுப்பார், இல்லை அன்பழகன் கொடுப்பார். ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் வரவே வராது. அப்படி பார்த்தா துரைமுருகன் கொடுக்கணும். இன்னைக்கு அவர் வந்துட்டு உள்ளே போக முடியாமல் கூட்டம் வழியுது, திரும்பி போகிறார். திமுக வரலாறுலேயே பொதுச் செயலாளர் இல்லாமல் ஒரு கூட்டம் நடந்ததே கிடையாது. உடனே ஐடிவிங்க அப்படியே பொங்கி எழுதுறாங்க, மீடியாவை திட்டுறாங்க, மீடியா சுதந்திர பத்திரிகை தர்மம் இல்லைன்றாங்க. 35 வருஷமாக நான் திமுகவை பார்க்குறேன். எந்த ஒரு நிகழ்ச்சியிலையுமே அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும், அது இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சினா பொதுச் செயலாளர் இல்லாமல் கூட்டம் நடந்ததே கிடையாது. அவருக்கு தொற்று வந்து, ஏன் வீட்டிலேருந்து போகிறவங்களுக்கு தெரியாது அவருக்கு தொற்று இருக்குன்னாங்க. அவர் உள்ளே போக முடியலங்க, வரவேற்க ஆள் கிடையாது. அப்போ கட்சிக்குள்ளே என்ன நடக்குது? அவங்களோட பலமே அவங்களோட கட்டமைப்புங்க. கட்சி விதிகள் ப்ராப்பராக பின்பற்றுவாங்க, பர்ஃபெக்டாக இருக்கும், எல்லாமே ரொம்ப ஒழுங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது. இன்றைக்கி அதுலேயே கோளாறு வந்திருக்குங்க. துரைமுருகன் நீங்கள் திரும்ப போனதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வரலாறுலேயே நடந்தது கிடையாதுங்க. 91லேருந்து பார்க்குறேன், எத்தனை கூட்டம் அந்த கட்சி நடக்கும்போது நான் பார்த்துருக்கேன். உள்ள கலைஞர், அன்பழகன், ஆற்காடு 3 பேரும் தான் அப்படி உள்ளே கையெழுத்து போடாமல் போவாங்க பொதுக்குழுக்குள்ளே. வேறு யாராக இருந்தாலும் கையெழுத்து போகணும். பாலு எல்லாம் ஒரு தடவை அப்படி கையை பிடிச்சி தான், தொண்டரணி பசங்க கையெழுத்து போட்டு போங்க. ஓ மறந்துட்டேன்ல, கையெழுத்து போட்டுப்போம்.
நீ யாராக இருந்தாலும் அது மாதிரி எல்லாமே ப்ராப்பராக இயங்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு. அது இந்தியாவிலேயே ரொம்ப பர்ஃபெக்டாக சட்டத்திட்டங்கள் தங்களுடைய பைலாஸ் படி இயங்கக்கூடிய ஒரு கட்சி அது. இன்றைக்கி அங்கே என்ன நடக்குது? 3 பேர் 3 ஸ்டேட்மெண்ட் எங்கே கொடுத்தாங்க இது வரைக்கும்? நான் கேட்குறேன். அப்போ கல்யாண வீட்டில் போய் நீங்கள் பேசுகிறீங்க, அதை நியாயப்படுத்துறீங்க. ஒரு கல்யாண வீட்டில் எல்லா கட்சிக்காரரும் தானே வருவான். வா, நான் கேட்குறேன். இல்லை, அது வந்து நம்ம அவங்க சொன்னால் கோவப்படுவாங்க. அன்னைக்கு கலைஞர் பேசினாருன்னா அது வேறங்க. 30 வருஷத்துக்கு முன்னால் இருந்த அரசியல். இன்னைக்கு இருக்க தலைமுறை அதை ஏற்றுக்குமா? ஒரு திருமணத்தில் உங்கள் கட்சி சார்ந்த திருமணமாகவே இருந்தாலும் அதில் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டவங்க வருவான்ல. அது அது இங்கிதமா? தெரில. தப்புன்னா திருத்திக்கலாம். அதான் இவங்க ஏன் இன்னமும் பழசுலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றதுக்கு இதெல்லாம் வாக்கு வங்கி அடிக்குங்க. பெரிய அளவில் சேதாரத்தை ஏற்படுத்தும். இன்னொன்று, ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு 100 நாள் கூட முடியல, அதுக்குள்ளே நீங்கள் போட்டு தோய்ச்சி எடுத்துன்னு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதிராக தான் திரும்பும். அதுவும் உங்களுக்கு புரியல. நீண்ட நாள் கவர்மெண்ட் நீடிக்காது, கவுந்துருன்றாரு உதயநிதி. டெய்லி இதை சொல்கிறாரு. இது உங்களுக்கு எதிராக போகுன்ற புரிதல் ஏன் உங்களுக்கு இல்லை? அப்படியா ஒரு கவுந்தாலும் நீங்கள் வரமாட்டீங்க. விஜய் கவுறாருன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி கவர்மெண்ட் எப்போனா கவர்லாம் வேணும், நான் ஒத்துக்கிறேன். சரி, விஜய் கவுந்துறாரு, அடுத்து ஜனாதிபதி ஆட்சி தான். நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியாது. எலெக்ஷனுக்கு போனீங்கன்னா இப்போ இருக்குது போச்சுன்னா அந்த ரிஸ்க் இருக்குல்ல. ஒரு வருஷமாவது ஆளை விடுங்கன்ற. இன்றைக்கே பதில் சொல்லணுன்றாங்க. உடனே இன்ஸ்டன்ட் காஃபியா டீயா இன்ஸ்டண்ட்டாகவே வரணும் அப்படின்னு. அது எப்படி வரும்? அவர் எதுக்குமே பதில் சொல்கிறதில்ல. நீங்கள் என்ன வேணால் பேசுங்கன்றாரு. ஒரு 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 இதுவரை இல்லாத ஒரு வரலாறுல இல்லாத ஒரு அரசியல் சூழல் தமிழ்நாட்டில் நிலவுது. பாரம்பரியமிக்க அனுபவம் வாய்ந்த 75 ஆண்டுகால பாரம்பரிய கட்சிக்கு ஏன் இந்த தடுமாற்றம் என்றுதான் புரியவில்லை. ஒன்று தான் காரணமாக இருக்க முடியும். தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனம் தயங்குகிறது. அதோட விளைவு தான். விஜயபாஸ்கர் வந்து வெளியில் போவார், எப்போ போவாருங்கிற எதிர்பார்ப்பே அந்த கட்சிக்குள்ளே இருந்துட்டு இருந்துச்சு. தொடர்ந்து பேசியிருந்தாரு. சிவி சண்முகம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதே டேல. அடுத்து மறுநாளே இப்போ வந்து விஜயபாஸ்கர் நேரடியாக போய் ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். உடனடியாக ஏற்றுக்கொள்ளவும் பட்டது. 5ஆக இருந்தது, அடுத்து 6ஆக மாறிவிட்டது. இடைத்தேர்தலுக்கான 8, 9, 10 வரைக்கும் போகுன்றாங்க. மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். சரி, ராஜினாமா செய்கிறது ஒரு எம்எல்ஏவோட உரிமை. அதை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. எப்போ வேணால் ராஜினாமா பண்ணலாம். திரும்ப போய் மக்கள்கிட்ட நிற்கலாம். தப்பு கிடையாது. மக்கள் முடிவு தான் முக்கியமானது. இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கிறாங்களா, இல்லை பரவாயில்ல இவங்க நியாயமாக தான் ரிசைன் பண்ணியிருக்காங்கன்றாங்களா, அல்லது நாங்கள் உங்களை ஓட்டு போட்டு அங்கே அனுப்புனா 5 வருஷம் இல்லாமல் எங்கள் மேலே இன்னொரு தேர்தலை ஏன் திணிக்கிறேன்னு கேட்குறாங்களா? இவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. புதுவிதமான அரசியல் அரங்கேறிக்கிட்டு இருக்குது. எலெக்ஷன் தான், வேறு வழியே கிடையாது. உங்களுக்கு வந்து இவங்க எவ்வளோ பேர் ராஜினாமா பண்ணுறாங்களோ ராஜினாமா பண்ணிட்டு இன்னும் 10 வரைக்கும் போகுன்றாங்க, 10, 12 வரைக்கும் போகுன்றாங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டோம். 10, 12 தொகுதியில் ஒரு 5, 6 தொகுதி ஜெயிச்சா கூட விஜய்க்கு அது லாபம். 107, 113 வரைக்கும் போவோம். 12 ஜெயிச்சிட்டாங்கன்னா தலைகீழ தமிழக அரசியல் மாறும். 12 தோத்துட்டாங்கன்னா சிக்கல். அப்போ கூட்டணி கட்சிகளோட நிர்பந்தம் அதிகமாகும். மக்கள் தாங்க முடிவு பண்ணணும். மக்கள் முடிவே இறுதி முடிவு. ஏன்னா ஒரு புதுவிதமான அரசியலை இவங்க முன்னெடுக்கிறாங்க. மக்கள் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியல. இதில் விஜயபாஸ்கர் வந்து 21 பேர் எம்எல்ஏக்கள் வந்துட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்ததெல்லாம் அவரும் ஒருத்தராக தான் இருந்திருக்காரு. சிவி சண்முகமும் எழுதி கொடுத்துருக்காரு. மற்றவர்களாச்சும் நேரடியாக நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி நேரடியாகவே போய் அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. இம்மிடியட்டாக டிவிக்கெல்லாம் இணைஞ்சிட்டாங்க. விஜயபாஸ்கர் மட்டும் இது வரைக்கும் எந்த கட்சியிலையும் சேரவும் இல்லை. அந்த இடத்துல சைனும் பண்ணியிருக்காரு, இங்கே ரிசைனும் பண்ணியிருக்காரு. அதுக்கெல்லாம் உரிமை இருக்குது. சட்ட ரீதியாக அதில் ஒன்றும் தவறு இல்லை. மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு அவர் வந்து ராஜினாமா பண்ணதுன்றது இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் சொன்னது எடப்பாடியும் பார்க்கவும் இல்லை. முக்கியமான பாயிண்ட். ஏடிஎம்கேல தொடர முடியலங்க. அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியல. தவேகா, திமுக 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அங்கே என்ன மாதிரியான பேச்சுக்கள் நடைபெறுகின்றன, கதவுகள் திறக்குமா திறக்காதா ஒன்றும் புரியல நமக்கு. பட் விஜயபாஸ்கர் ராஜினாமாலாம் முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் தான். கண்டிப்பாக முக்கியமான டெவலப்மெண்ட். அதிமுகவுக்கு பெரிய பெரிய பின்னடைவு. அதில் இதனால் ஒரு பாதிப்பும் இல்லைன்னா சொல்கிறாங்கன்னா அவங்க தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்று தான் அர்த்தம். அதிமுக வந்து பர்ச்சேஸ் பண்ணுற வேலை மட்டும்தான் டிவிகே பண்ணிட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் குற்றச்சாட்டாக வைக்கிறேன். மக்கள் முடிவு பண்ணிட்டோம். கடந்த காலங்களில் நீங்கள் வந்து ஓ பன்னீர்செல்வத்தை, மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கத்தை என்ன பண்ணீங்க? வைத்திலிங்கத்துக்கு மேலே இந்த 28 கோடி ரூபாய் கேஸை வந்து டிவிஎஸ்சி கேஸை கூச்சமே இல்லாமல் க்ளோஸ் பண்ணுறான்னு செஷன்ஸில் போய் நீதிமன்றத்தில் சொன்னீங்க. இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் வந்து விஜிலன்ஸ் மறுபடியும் கேஸை ரீஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன உத்தரவாதம் கொடுத்து அவங்கள உள்ளே எழுத்தீங்க? உங்கள் கவர்மெண்ட்டு போட்ட ஊழல் வழக்குலேருந்து கேஸை க்ளோஸ் பண்ணுறோன்னு நீங்கள் போய் டிவிஎஸ்சியை வச்சு சொல்ல வைக்கிறீங்க. ஒரே காரணம் அவர் உங்கள் கட்சியில் சேர்ந்துட்டாருங்க. ஓப்பனாக குதிரை பேர இல்லையா அது? அப்போ விஜய் அவர்கள் மீதான இந்த குற்றச்சாட்டு சுமத்துவதற்கான திமுகவோட தார்மீக தகுதி என்பது என்ன? இன்றைக்கி அது எவ்வளோ பெரிய கேலி கூத்தாயிருக்கு. அந்த கேஸில் ஆல்ரெடி அமலாக்கத்துறையும் உள்ளே இருக்குது. 28 கோடி ரூபாய் ஊழல் வழக்கில். அதாவது அவர் வீட்டு வசதி துறை அமைச்சராக இருக்கும்போது கட்டடங்கள் கட்டுவதற்கான அனுமதி கொடுத்ததில் நடைபெற்ற ஊழல்னு உங்கள் கவர்மெண்ட் சொன்ன சார்ஜ். அப்போ பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்றது நீங்கள் என்ன பண்ணீங்க? அடிப்படையில் அரசியல்வாதிகள் ஒன்று தாங்க.
நிச்சயமா சார் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பயன்பட பல்வேறு கேள்விகள் நன்றி பார்த்து சார், நன்றி சார்.